வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினேர்களே, இன்றைக்கி என் வீட்டில் நான் எப்படி கேசரி செய்கிறேன்றதை பார்க்கலாம். சசி ஸ்டைலில் 1 கப் ரவை, ரோஸ்டர் ரவை தான் அது. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, உடச்ச முந்திரி தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன், ஏன்னா எல்லாேருக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் லெமன் கலர், ஏலக்காய், நெய் விட்டுக்கோங்க. பால் வந்து 3 கப்பு, அந்த கப் எடுத்துருக்கீங்களே அதுலேயே 3 கப்பை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க பக்கத்தில். அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும், எந்த வேலையாக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அப்புறம் 1 கப்பு சர்க்கரை, அது இதை பண்ணுங்க, இது நெய்யில் போட்டு நல்லா வந்து ரவையை வறுத்துருங்க. ரோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் கலர் பொடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரையும் போட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் பால் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலையும் அதில் போட்டுருங்க. கொதித்த உடனே நீங்கள் இந்த டைமில் வந்து பால்கோவா கூட, ஸ்வீட்லெஸ் பால்கோவா கூட அது கூட போடலாம். முந்திரி ஏலக்காவை போட்டுக்கோங்க, முந்திரி திராட்சையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெய் விட்டுக்கோங்க, தேவையான நெய் விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் டம்மில் விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான கேசரி தயார். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.